ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அமீர் சிங் சம்கீலா. இதை டைரக்ட் பண்ணது இம்தியாஸ் அலி. ரைட்டிங் கிரெடிட்ஸ் இம்தியாஸ் அலி, சாஜித் அலி. ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டில்ஜித் தோசாஞ்ச், பிரணீத் சோப்ரா, அபிந்தர் தீப் சிங், அஞ்சும் பத்ரா, துஷார் தத், நிஷா பாஞ்சோ, ரோபி ஜஹல், பவ்னீத் சிங், அனுராக் அரோரா போன்ற மற்றும் பல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள 1988 இந்த சிங்கரை பற்றி, அமர் சிங் சம்கீலான்ற சிங்கரை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையில் எடுத்தோடனே சாவடிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவரையும் அவங்க ஒய்ஃபையும், அமர் சிங் சம்கீலா, அமர்ஜோத் கௌரை ஷூட் பண்ணவுடனே அவங்க இறந்துடுறாங்க. இந்த இறந்த உடனே தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எப்படி சின்ன வயசுலேருந்து அவர் பாடகர் ஆனார். ஒரு மேடை பாடகரில் ஒருத்தர் அவரோட குரு வரமாட்டார். அப்போ இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், இவர் ஆக்சிடெண்ட்லாம் பாட அது ஹிட் ஆகிடும். இந்த பாட்டு பாடினவுடனே அவருக்கு பேரும் புகழும் கிடச்சவுடனே அவர் பெரிய சிங்கர் ஆகிடுவார். அதில் இடையில் ஒரு சோனான்ற சிங்கர் வந்து போயிடுறதால இந்த அமர்ஜோத் கௌரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவர் அப்படியே அவங்க மனைவி ஆக்கிடுவார். இப்போ நிறைய கதைகள் போவோம். இதில் வந்து அவங்க ரிலீஜனில் குருமார்கள் வந்து இவரோட பாட்டை வந்து நிராகரிப்பாங்க. என்னென்னா, அவர் பாடுற பாட்டில் விரசமும் ரொம்ப வந்து கொச்சையாகவும் இருக்குது, அதனால் இது மாதிரி பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க ரிலீஜனில். அது எதிர்த்து இவர் பாடுவார். அப்புறம் நடக்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தில் கதைன்னு பார்த்திங்கன்னா, இந்த இந்த பயோபிக் தான், இவரோட பயோபிக் தான் இந்த படத்தோட கதையே. ஆனால் பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதில் வந்து அவர் எப்படி இந்த 2 பேரை செலக்ட் பண்ணாங்கன்னே தெரில. 2 பேருமே அந்த ஒரிஜினல் வீடியோவும் காட்டுவாங்க. இந்த 2 பேருமே மேட்ச் ஆகலை. அவர் எப்படி அது கேஸ்ட் இது பண்ணாங்கன்னு தெரில. அது மாதிரி அவர் வந்து 27 வயசுலேயே அவர் இறந்துடுறாரு. இதுதான் படத்தோட கதை. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இந்த கனடா டூர் அப்படிலாம் போவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்களோட இப்போ நம்ம தமிழில் வந்த கானா பாட்டு மாதிரி அவங்களோட சாங்ஸ் மட்டும்தான் நிறைய வந்திருக்கு. இல்லை தூக்கியா ஜானுரேன்ற ஏஆர் ரஹ்மான் சாங் அது மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. மற்றபடி பாட்டெலாம் வந்து அவங்களோட அந்த பஞ்சாப் ஃபோக்கில் வர சாங்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் விரசமாகவும் கொச்சையும் சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ படம் தான். இது ஒன்றும் ரொம்ப ரசிக்கிற ஒரு இதில் இல்லை. நம்ம கானா பாட்டெலாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹேண்ட்பேக்காக நான் இருந்த அது மாதிரி பாட்டு, வீட்டு குத்து விளக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் விட இது ஒரு சுமாராக தான். இருந்தாலும் அவங்க இதில் வந்து அது ரொம்ப சூப்பர் பாட்டாக அது வந்து அவங்க இது பண்ணி ஒரு ஐகானிக் சாங்காக அது சொல்கிறாங்க. இது சுமாரகமான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். திரைக்கதையாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இதை வந்து ஃபாஸ்ட் படம், அதாவது இப்போ ராக் ஸ்டார் மாதிரிலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ராக் ஸ்டார் மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை. இம்தியாஸ் அலியோட ஏஆர் ரஹ்மானோட கூட்டணியில் வந்த படம் இது. இது வந்து ஃபோக் சாங் வந்து பிரதானமாக வச்சுருக்காங்க. இது படம் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.